போன வாரத்தோட தமிழன் நிகழ்ச்சியில கணவனை இழந்த ஒரு இளம் பெண் வாழ்க்கையில எந்த மாதிரியான கஷ்டங்களை எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பதிவு பண்ண ஒரு விஷயமுமே எல்லாரோட மனசையும் உருக்கும் விதமாக அமைந்திருந்தது. இந்த உருக்கத்தையும் தாண்டி சில விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும்னு சொல்லலாம். அவங்க கணவர் குடிபோதையில வீட்டுக்கு வரும்போது இந்த விபத்து நேரிட்டதாக அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ விஷயம், வீட்டில் ஒரு 3.5 மாச கை குழந்தை இருக்கு. அப்படி இருக்க சூழல்ல ஒருத்தர் குடிபோதையில வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் அவரை புஷ் பண்ணுதுன்னா, ஏன்னா ஒரு குழந்தை வீட்டில் இருக்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு கடவுளை நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம ஒரு உணர்வுக்குள்ள போவோம். ரெண்டாவது, குடிபோதையில் வண்டியை செலுத்தும் போது நம்ம உயிருக்கு ஆபத்து ஆகிறதை தாண்டி எதிரில் வரவங்களுக்கு என்ன வேணா ஆகலாம். அப்படி இருக்கும்போது குடிபோதையில் வாகனம் செலுத்தி ஆகிறது விபத்துன்னு சொல்றதோட அது ஒரு கிரைம் தான் சொல்லணும். இந்த மாதிரியான சம்பவங்களை நம்ம கேள்விப்படும் போது இதுல உள்ள சில லெசன்ஸையும் நம்ம நோட் பண்ணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்னு சொல்லலாம். இந்த கேம்பிளிங், குடிப்பழக்கம் இதெல்லாம் உள்ள ஆண்களை ஒரு பெண் இதெல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ண போனீங்கன்னா இவங்களை திருத்திடலாம், என்னோட காதல் ரொம்ப வலுவானது, அதை வச்சு நான் இவங்களை மாத்திடலாம் அப்படின்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க உங்களோட லைஃபை ஒரு பெரிய ரிஸ்க்குள்ள புகுத்துறீங்க. இந்த மாதிரியான ஒரு தப்பை பண்ணிட்டு நாளை பின்ன உங்க லைஃப் வீணா போயிடுச்சு அப்படின்னா அங்க சொசைட்டி சரியில்லை, சொந்தக்காரன் ஹெல்ப் பண்ணல, இப்படி எல்லாம் புலம்புறதுல பிரயோஜனம் இல்லை. என்னதான் வாழ்க்கைன்றது அன்பு, காதல், இப்படி இமோஷன்ஸால பிணைக்கப்பட்டிருந்தாலும் சில முடிவுகளை நம்ம பிராக்டிக்கலா பிராக்மேட்டிக்கா எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட சொல்லிட்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.